ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். காலையில் டிஃபன் பண்ணியாச்சு. இப்போ வந்து தக்காளி தொக்குக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் பாருங்கள். 4 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை வதக்கிக்கலாம். நல்லா வதக்கிக்கலாம். அது அடுப்பு கொஞ்சம் சூடானதுனால அது இந்த மிளகாயும் போட்டு இத்தனை மிளகா போட்டிருக்கேன். ஒரு 5 தக்காளிக்கு ஒரு 6 மிளகா போட்டிருக்கேன். வர மிளகா போட்டு உப்பு போட்டு வதக்கணும். மிக்சியில் அரைவிட சிரமமாக இருக்கும். நம்ம மட்டும் பிச்சு போடுறேன். கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். தக்காளி வதங்குறதுக்கு கல் உப்பு தான் போட்டுருக்கேன். தக்காளி நல்லா வதங்கிட்டோம். என்னென்ன இன்க்ரீடியன்ட்? தக்காளி, வரமிளகா, உப்பு இதை போட்டு வதக்கிக்கணும். நல்லா வதங்கி விட்டு ஆறுறது வச்சுட்டு சூடாற விட்டு மிக்சியில் போட்டு அரைக்கணும். தக்காளி அரைச்சிக்கலாம். இன்றைக்கி வியாழக்கிழமை விளக்கெல்லாம் விளக்குனேன் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், விளக்கெல்லாம் விளக்கி இது காமாட்சி விளக்கு. நான் எப்போவும் காமாட்சி விளக்கு தான் ஏற்றுவேன். இது வெள்ளி விளக்கு காமாட்சி விளக்கு. இது இங்கே வைக்கிற கிச்சனில் வைக்கிற பிள்ளையார். இது அன்னபூரணி தாயி. இந்த தட்டில் பச்சரிசி அள்ளி வச்சு அன்னபூரணி தாயை வைப்பேன். அதுக்கப்புறம் இது வந்து இது நைவேத்தியம் பண்ணுறதுக்கு தண்ணி வைக்கிறது. இது சூட தீபாராதனை கட்டுறது. இந்த தட்டில் ஒரு தட்டில் பிள்ளையார் வைப்பேன். இந்த தட்டில் எல்லாம் விளக்கெடுத்து வைப்பேன். இன்றைக்கி பொட்டு வைப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். விளக்கிட்டேன். கொஞ்சம் நேரம் கழித்து வந்து பொட்டு வைப்பேன். பொட்டு வச்சு கொண்டு வச்சுருவேன் சாமிக்கிட்ட. நல்லா தண்ணியெல்லாம் இது நல்லா மஞ்சு வந்துடணும். தக்காளி மஞ்சு ரொட்டி அப்புறம்தான் நம்ம மற்ற வேலை பார்க்கணும். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள் நல்லா மஞ்சிருச்சு. நல்லா ஆற வச்சிடணும். ஆற வச்சுட்டு தான் நீ அடுத்த ப்ராசஸ்ஸு. இந்த தக்காளி தொக்கு நமக்கு சாம்பார் சாதத்துக்கு, தயிர் சாதத்துக்கெலாம் சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், செஞ்சு பாருங்கள். நீ அடுத்தது கொஞ்சம் ஆற வச்சுட்டு மிக்சியில் அரைச்சிட்டு அப்புறம் போட்டு காட்டுறேன் தொக்கா. இந்த வதக்கின தக்காளி பாருங்கள், இந்த மிக்சியில் போட்டுக்கலாம். மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு வந்துடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். அரைச்சிட்டேன், நல்லா நைஸாக அரைச்சிட்டேன் மிக்சியில். இதை வந்து வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இந்த வடைச்சிட்டு நமக்கு வேணும், அதனால் இந்த பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். ஆனால் தண்ணி ஒரு துளி கூட படாமல் இருக்கணும். அப்போ தான் கெடாமல் இருக்கும். தண்ணி லேசாக பட்டால் கூட கெட்டு போயிடும். இந்த பாத்திரத்தை கழுவிட்டு வந்து நல்லா காய வச்சுட்டு தான் இது பண்ணணும். சட்டி நல்லா காய விட்டு கடுகு, நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். ஊறுகாய் தொக்கு தானே, நல்லெண்ணெய் கொஞ்சம் நல்லாவே ஊற்றிக்கிட்டா நல்லாயிருக்கும். நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன் பாருங்கள். நல்லா காயட்டும். இதில் கடுகு போட்டுக்கிறேன். கடுகு, பெருங்காயம் போட்டுக்கலாம். பெருங்காயம் போட்டாச்சு. இப்போ அந்த தக்காளி இதை தூக்கி ஊற்றிக்கலாம்.
இங்கே பாருங்கள், இந்த எண்ணெய் கடைசி பிரிஞ்சு வரும். கொஞ்சம் நேரம் வேகணும், தக்காளி நல்லா வேகணும். எண்ணெய் கடைசியாக பிரிஞ்சு வரும். இந்த தக்காளி இதிலேருந்து பிரிஞ்சு வரும். கொஞ்சம் நல்லா கொதித்து வேகணும். மூடி வச்சிடணும். இது எதுக்கு வேணாலும் சாப்பிட்டுக்கலாம். இது வந்து எல்லாத்துக்கும், சாம்பார் சாதத்துக்கு எல்லாத்துக்குமே சாப்பிட்டுக்கலாம். சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதை எப்படிம்மா நீங்களாக கற்றுக்கிட்டீங்களா, உங்கள் அம்மா கற்றுக் கொடுத்தாங்களா? நான் இது யூடியூப்பில் தான் பார்த்தேன். ஃப்ரெண்ட்ஸ். தக்காளி சீப்பாக இருக்கிற நேரத்தில் நம்ம செஞ்சு வச்சுக்கலாம். நல்லா வேகணும் தக்காளி. தக்காளி சட்னி மாதிரியே இருக்கு. கொஞ்சம் உப்பு போட்டுக்கணும் வைக்கிற மாதிரி. இதில் பூண்டு வேணாலும் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் பூண்டு அரைக்கக்கூடாது. சும்மா வதக்கும் போது வேணால் பூண்டு போட்டுக்கலாம். இப்போ நம்ம கடுகு இதெல்லாம் போட்டு பெருங்காயமெல்லாம் போட்டு தாளித்தோம்ல, அந்த மாதிரி தாளிக்கையில் பூண்டையும் போட்டு வேக விட்டுக்கலாம். வேணாம், நான் பூண்டு போட மறந்துட்டேன். பூண்டு போடுறவங்க பூண்டு போட்டுக்கலாம். பூண்டு உரிச்சு போட்டுக்கலாம். நல்லாயிருக்கும் பூண்டை உரிச்சு போட்டாலும். இது எத்தனை நாளைக்கு கெட்டு போகாமல் இருக்கும்? இது நல்லா 10 நாளைக்கு நல்லா கெட்டு போகாமல் இருக்கும். வெளியே வச்சு சாப்பிட்லாம். ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்கணுங்கிறது இல்லை, வெளியே வச்சு சாப்பிடுவோம். ஃப்ரிட்ஜுக்குள்ளெல்லாம் வைக்க வேண்டாம். ஃப்ரிட்ஜுக்குள்ளெல்லாம் வைக்க வேண்டாம், வெளியே வச்சு சாப்பிடுவோம். லாஸ்ட்டாக இங்கே பாருங்கள், நல்லா சுண்டிடுச்சு. நல்லா சுண்டி எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள். இப்போ வந்து நம்ம கொஞ்சம் வெல்லம் போட்டு, வெல்லத்தூள் போட்டு இறக்கிடலாம். வெல்லத்தூள் போட்டு, வெல்லமோ இது நாட்டு சர்க்கரையோ போட்டு கொஞ்சம் இது பண்ணிவிட்டு இதை வந்து இப்போ ஆயிடுச்சு. இதை வந்து நம்ம நிறுத்திட்டு, அடுப்பை நிறுத்திட்டேன். இது நல்லா ஆற விட்டி நம்ம ஏதாவது கண்ணாடி பாட்டிலில் எடுத்து வச்சுக்கிட்டா இது 10 நாளைக்கு அப்படியே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ தயிர் சாதத்துக்கு, சாம்பார் சாதத்துக்கு, பொரியல் இல்லைனாலும் சாம்பார் ஊற்றிட்டு இதை தக்காளி தொட்டுக்கிட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், விளக்கி மஞ்சள் தொட்டு குங்குமம், மஞ்சள் 7 இடத்துல பிள்ளையாருக்கு தான் வச்சுட்டு வைக்கணும். பிள்ளையாருக்கு வச்சுருக்கேன் பாருங்கள். மஞ்சள் வச்சு குங்குமம் வச்சு தட்டில் வச்சுருவேன் பிள்ளையார். வாரம் வியாழக்கிழமை இதை செஞ்சுருவேன், வீடு தொடச்சிட்டு. அடுத்து விளக்கு. இது பொட்டு எப்பவுமே இந்த விரலில் தான் வைக்கணும். பொட்டு எங்கே கோயிலில் எங்கேயா இருந்தாலும் பொட்டு வைக்கிறது இந்த விரலில் தான் வைக்கணும், மோதிர விரல். வேறு குங்குமம் எடுத்துட்டு வர, இதில் இதுவாக இருக்குது. குங்குமம் எடுத்துட்டு வர. வெள்ளி விளக்குக்கு ஃப்ரெண்ட்ஸ்
வெள்ளியில் காமாட்சி விளக்கு இது. நான் சும்மா சாதாரணமாக சோப்பு இது போட்டு தான் விளக்குவேன். ஆனால் எனக்கு பளிச்சுன்னு இருக்கும். எல்லா விளக்குமே இங்கே பாருங்கள் பளிச்சுன்னு இருக்கு. நான் சும்மா தான் விளக்குவேன். எதுவும் பீதாம்பரி பவுடர்லாம் போட மாட்டேன். சும்மா தான் விளக்குவேன். ஆனால் பளிச்சுன்னு இருக்கும் எனக்கு விளக்கு. எப்பவுமே சாமியோட கண்ணை மறைக்கக்கூடாது. கண்ணை மறைக்காம தான் பொட்டு வச்சாலும் கண்ணில் படாத மாதிரி பொட்டு வைக்கணும். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அழகாக பொட்டு வச்சுட்டேன். இன்னொரு காமாட்சி விளக்கு இங்கே பொட்டு வச்சுது. இந்த இந்த இன்னொரு காமாட்சி விளக்குக்கு பிள்ளையாருக்கு இந்த மாதிரி எல்லாத்துக்கும் பொட்டு வச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் என்னுடைய வியாழக்கிழமை டியூட்டி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.